இந்த கண் நேராக கண்டது ஒரு கொழும்பிலிருந்து வந்த வாகனம் அடிபட்டு அந்த பவர் வந்து அந்த மரத்துக்குள்ள பிச்சாங்கால வந்துட்டு அது முனி ஒன்று அதிலிருந்தும் அது மட்டும் செல்வதாகவும் பழைய காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். ஒரு 100 பேரை வைத்து வெள்ளக்காரர் அவர்களுக்கு எல்லாம் மீட்டர் பூட்டி இந்த ஆவியை அளக்க வேணும் என்று வலிக்கிட்டார்கள். பேய் என்றது உண்மையா நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அப்படியான ஒரு உணர்வுகள்? அதுக்காண்டி எல்லாருக்கும் அப்படி வரும் என்று சொல்லவில்லை. எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த மூல வளர்ச்சி பிள்ளையாக இருக்கிறது. நீங்கள் யுத்தத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு உண்மையும். இறப்புக்கு பின்னர் என்ன நடைபெறும் என்று எங்களுடைய சமய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுகின்றது? உண்மையாக நானும் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறேன். முற்பிறப்பில் ஒரு பிறப்பு இப்படி இந்த பிறப்பில் உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் கடவுளாக நினைத்தால் நாங்கள் ஒருடவும் செல்ல தேவையில்லை. இப்போ ஊரிலே ஒரு நடைமுறை இருக்கின்றது. அவிட்ட பஞ்சமி என்றால் கொஞ்சம் பயங்கரமாக எல்லாரும் பயப்படுவார்கள். வாசலிலே பசு கட்டி வைத்தல் அப்படியான. இந்த கருட புராணத்திலே இதை பற்றிய ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு இறப்பும் என்னிடம் வார ஒருவருக்கும் இந்த பேய் விசாசேவினை நம்பாத என்று தான் சொல்றாங்க. ஒரு ஆள் பேய் இருக்குன்றார்கள், ஒரு ஆள் பேய் இல்லை என்றார்கள். ஆனால் இடத்துல எந்த நேரமும் ஏதாவது வாகனம் பழுதாகி நிற்கும். கிட்டத்தட்ட சும்மா நின்ற ஒரு ஆளை வந்து ஒரு வாகனம் அடிச்சு அவர் அதிலே இறந்தவர். அந்த முல்லைத்தீவிலே உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஜீவராசிகள் இறக்க பெற்றது. 1,40,000 பேர் அதில் இறந்து என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் செய்தது இன்னும் அனுபவிக்க இருக்கிறது. 2030 இதை விட மோசமான நிலை ஏற்படும். அப்போ அதுக்கு பிறகு என்னை கிருமி என்று தான் சிலர் சொன்னார்கள் இரண்டு. ஆனால் அதுக்கு பிறகு தான் இந்த கொரோனா நோய் வந்து நாங்கள் பெரிய கஷ்டப்பட்ட நாங்கள். ஒரு சிலர் மற்றவர்களுடைய மீது கொண்ட வஞ்சம் அல்லது பொறாமை காரணமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக செய்வினை சூனியம் இந்த பேபிசாஸ் என்று அதுக்கு பிறகுதான் இந்த அருகம்புல்லிலே 47 வகையான மூலிகை இருக்குண்டு ஜூஸ் இருக்குண்டு. அதை இப்போ நான் 12 வயசிலே எனக்கு ஒரு ஒளி கிடைக்க பெற்றது. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த காணொளியில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் யாரும் கதைக்காத ஒரு ரகசியங்கள் அல்லது அதிசயங்கள் அடங்கிய விடயத்தை பார்க்க போகிறோம். மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு, பிறப்புக்கு முன்னர் என்ன நடந்தது, இறப்புக்கு பின்னர் என்ன நடந்தது என்று யாருமே கதைக்கிறதில்லை, ஆராயறதில்லை. இந்த விடயங்கள் தொடர்பாக பல ரகசியங்களை கதைக்க போகிறோம். இந்த விடயங்களை கதைப்பதற்காக நான் இன்றைக்கு கெஸ்டாக அழைத்திருப்பது ஒரு மிக பிரபலமான நபர், உசன் கந்தசுவாமி கோவிலினுடைய குருக்கள் ஐயா, அதே மாதிரி மருதனார் மடம் ஆஞ்சநேயர், இப்படி தீவிரமாக முருகனுக்கு அர்ச்சித்து வருகின்ற ஒரு அர்ச்சகர் உசன் கேதீஸ்வர குருக்கள். அவரை எல்லோரும் செல்லமாக அருள் வாக்கு சித்தர் என அழைப்பார்கள். அதாவது அவர் சொன்னதெல்லாம் பலித்துவிடும் என்று மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இன்றைக்கு அருள் வாக்கு சித்தர் கேதீஸ்வர குருக்கள் ஐயாவிடம் எங்களுடைய இப்படியான விடயங்கள், அதாவது இந்த பிறப்பு இறப்பு அதற்கு பின்னர் என்ன இடம்பெறுகின்றது, இதனுடைய ரகசியங்கள் என்ன, இது மட்டுமில்லை இந்த மாந்திரீகம் செய்வினை சூனியங்கள் இப்படியான விடயங்கள் உண்மை இருக்கா, இது மக்கள் இதற்கு பின்னால் ஏன் அலைகின்றார்கள் என்ற விடயங்களை விரிவாக ஆராய இருக்கின்றோம். ஒரு அருமையான காணொளி. இந்த தேடல் உள்ளவர்களுக்கு இந்த காணொளியை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் காணொளியின் முடிவில் பதிவிடுங்கள். வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம். அருமையானதொரு காணொளிக்குள்ளே இணைத்து கொள்வோம். வணக்கத்துக்குரிய உசன் கேதீஸ்வர குருக்கள் அருள் வாக்கு சித்தர். இந்த காணொலியை நான் தயாரிக்கணும்னு கேட்டோன்னே ஐயா எனக்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் என்னுடைய மனநிலை அறிஞ்சு, தம்பி நீங்கள் அம்மாண்ட இந்த பிரச்சனைக்கு பிறகு கொஞ்சம் அதாவது ஒரு சங்கடமான நிலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று அந்த அனுமதியை தந்தமைக்காக வணக்கங்களும் நன்றிகளும். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு மனிதனுடைய பிறப்பு எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? அதாவது என்ன நோக்கம், மனிதன் பிறப்பதற்குரிய நோக்கம் என்ன? அதாவது வந்து ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு இடத்துல பிறக்கப்படுகிறது. அந்த இடத்துல அந்த கரு எங்க உருவாகுதோ அதற்கு தக்கனவாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வளர்ச்சியை அடைந்து கொண்டு போகிறார்கள். உதாரணத்துக்கு இப்போ ஒவ்வொரு சூழலிலே இருந்து அந்த பிள்ளைகள் வளரும் போது ஒவ்வொரு விதமான, ஒரு பிள்ளை நல்ல நிலைக்கும், ஒரு பிள்ளை இனிலண்ட மோசமான நிலைக்கும், ஒரு பிள்ளை அதை விட மோசமான நிலைக்கும் போகிறது. அது அவர்களுடைய தாய் தகப்பனுடைய மனநிலை முதல் அதற்கு காரணம். ஒரு கருத்தரிக்கும் போது அதாவது வந்து அந்த நல்ல சிந்தனையும் நல்லதாயும் நாங்கள் அதை நெத்து வந்தோம்னா நிச்சயம் அந்த கரு எமது எல்லோருக்கும் அது நல்லொரு பாக்கியமாக வரும் என்பதனை இதை நாங்கள் உணர்வுபூர்வமாக
சொல்லக்கூடியா இருக்குது. உதாரணத்துக்கு நாங்களும் இந்த யுத்த சூழ்நிலையிலே எத்தனையோ இதுகளுக்கு நாங்கள் இந்த புக்காரா இதில் நானும் எனது பிள்ளைகளை கையில் தூக்கி கொண்டு ஓடி எத்தனையோ இதுகளை அனுபவப்பட்டு நான். ஆனால் சில பிள்ளைகள் அதுக்காண்டி எல்லாருக்கும் அப்படி வருமென்று சொல்லவில்லை. எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த மூளை வளர்ச்சி பிள்ளையாக இருக்கிறது, பார்வை பிள்ளையாக இருக்கிறது, அவர்களுடைய அங்க குறைபாடுகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான இதுகளை நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு சென்றாலும் சரி, என்னிடம் சில விபூதி உடவர்களும் கேட்டால் சொல்லுவார்கள், எங்களுக்கு இப்படியான இதுகளாலே எமது இதுகளுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லுவார்கள். அப்போ இதுகளுக்கு பரிகாரம் இல்லையான்னு சொல்லி சிலர் கேட்பார்கள். உண்மையாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கிறது. ஆனால் சில பரிகாரங்களை எங்களால் செய்யலும், சில பரிகாரங்களை எங்களால் கண்ணாலும் காணலாம். அதற்குத்தான் நாங்கள் அந்த மாயைக்கு இருக்கிறோம். அந்த மாயைக்கு இருந்து நாங்கள் வெளி உலகத்துக்கு வர வேண்டும். அதற்குத்தான் அந்த இறைவன் எங்கும் இருக்கிறார். உதாரணத்துக்கு இதில் நான் என்னிடம் இருக்கிறார், எனது பக்கத்தில் இருக்கிறார், அங்கால இருக்கிறார், இதை பார்ப்பவர்களிடம் இருக்கிறார். உலகம் முத்தாக இறைவன் இருக்கிறார். எவருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ இறைவன் அந்த நேரத்திலே அதை எமது தலை விதிக்கிணங்க அதை செய்வார் என்பதனை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதாவது ஒருவருடைய பிறப்பு உருவாகும் போது அந்த பிறப்பு உருவாக்கத்துக்கு காரணமான தாய் தந்தையினுடைய மனோநிலை, புறச்சூழல், நீங்கள் யுத்தத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், அது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு உண்மையும். அதை விட அந்த பிள்ளை வளர்கின்ற கருவிலே வளர்கின்ற சூழல் உருவாக்கும் போது பெற்றாருடைய மனோநிலை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அற்புதமாக இருந்தது. நான் இப்போ கேட்கிற விடயம் ஐயா, நீங்கள் பிறப்புக்கு முன்னரான நிலைமை பற்றி குறிப்பிட்டீர்கள். அடுத்த கேள்வியாக நேரடியாகவே கேட்கின்றேன். ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பின்னர் என்ன நடைபெறும் என்று எங்களுடைய சமய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுகின்றது? உண்மையாக இந்த மனிதனாக பிறந்த எல்லா ஜீவராசிகளும் நாங்கள் இறக்கத்தான் வேண்டும். நாங்கள் முற்பிறப்பில் என்ன செய்தோம், இப்பிறப்பில் என்ன செய்தோம் என்றதை அது ஒரு கணக்கெடுக்கப்படும். அதற்கு தக்கனவாக எங்களோட ஜீவன் அங்கு இந்த 7 லோகங்கள், நாங்கள் இந்த கருட புராணத்திலே இதற்குரிய ஆதாரங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு இதுக்கும் இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்ட அதை எப்படி செய்ய வேண்டும், மற்றது இயற்கையாக எய்தினால் எப்படி செய்ய வேண்டும் என்று நமது சமயத்திலே இருக்கிறது. அகால மரணம் ஏற்பட்டால் அதற்குரிய பரிகாரங்களை செய்து நாங்கள் செய்வது மிகவும் சால சிறந்தது. அதிலும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கள், இந்த அவுட்ட பஞ்சமி அவுட்டம் என்றால் சிலர் அப்படி ஒரு இதை நினைச்சு பயப்படுவார்கள். அதற்குரிய பரிகாரத்தை செய்து நாங்கள் செய்தோம் என்றால் நிச்சயமாக அதால் இந்த புறத்தாக்கங்கள் எமது இந்த ஜென்மத்துக்கு வராது என்பது இது. நாங்கள் என்னத்துக்காண்டி என்றால் எமது ஜெனரேஷன், இப்போ எங்களோட சந்ததி முடிஞ்சு 7 சந்ததி, 7 சந்ததியும் நல்லா இருக்கணுமென்றக்காண்டித்தான் நாங்கள் இப்படியான கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். கோயில், பொது இது மற்ற ஒவ்வொரு இதையும் செய்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த பிறப்பில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றதை வச்சு தான் மறுபிறவி அல்லது அதுக்கு பிறகு என்ன இடம்பெறுகின்றது என்பது. அதாவது ஏற்கனவே ஒன்றும் ப்ரோக்ராம் பண்ணி இல்லை. அதாவது ஏற்கனவே நாங்கள் முற்பிறப்பில் எமது இந்த நாங்கள் என்ன செய்திருந்தோமோ அதற்குரிய தண்டை நானும் இந்த பிறப்படுத்திருக்கிறேன். முற்பிறப்பில் ஒரு பிறப்பு இப்படி, இந்த பிறப்பிலே நான் இப்படி ஒரு இந்த சூழலில் பிறக்கணும் என்று கடவுள் என்னை உருவாக்கி இப்படியான நற்கர்மங்களை அல்லது நானும் என்னையும் எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்லுவார்கள், கெட்டதுன்னு சொல்லுவார்கள். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனதிலே இருக்கும். ஆனால் நான் பொதுவாக எனது வாழ்க்கையில் என்னிடம் சந்திப்பவர்களுக்கு எல்லாம் சொல்வது, நாங்கள் உன்னிடம் ஆண்டவன் இருக்கு, நீ அதை சரியாக பேர், அதை விட உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் கடவுளாக நினைத்தால் நாங்கள் ஒருடவும் செல்ல தேவையில்லை. அவர்களுடைய ஆசி எங்களிடம் இருந்தால் நாங்கள் எப்போவும் நல்லாக இருக்கலாம் என்பதனை அதிலே மன உறுதியாக சொல்லுகின்றேன். நீங்கள் நன்றி ஐயா, நீங்கள் ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த ஒருவரது இறப்பு அந்த திதியிலே பஞ்சமி, அயல் பஞ்சமி, அவிட்ட பஞ்சமி இப்படியாக இருக்கின்றது. இப்போ ஊரிலே ஒரு நடைமுறை இருக்கின்றது. அவிட்ட பஞ்சமி என்றால் கொஞ்சம் பயங்கரமாக எல்லாரும் பயப்படுவார்கள். வாசலிலே பசு கட்டி வைத்தல் அப்படியான இதனுடைய தீவிரத்தன்மைகள். இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்றால், இப்போ அது ஊரிலே அப்பாறு நினைக்கும் போது நடக்கிறது தான். உண்மையாக அவுட்ட பஞ்சமி என்று சொன்னால் அயலிலே பார்க்கலாம், ஒரு மாதத்திற்குள்ளே அந்த ஒரு வேறு இடங்களிலே அந்த இறப்பு வீடுகள் நடக்கின்றன. உண்மையிலே அது எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது? அதாவது மற்றவர்களுடைய வாழ்விலே எங்களுடைய இறப்பு நேரம் ஒரு செல்வாக்கு செலுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது என்ன மாதிரி? அது உண்மையாக அந்த இறப்பின் இதில் அந்த நேரத்தின் தன்மையாலும்
நாங்கள் செய்த எதுனாலும் ஒரு பஞ்சமி இது என்று வந்தால் அந்த ஊரிலே 7, 3 அந்த ஒற்றவிழ நிச்சயம் அந்த ஊரிலே மாறி மாறி அந்த அப்படியான கருமங்கள் நடக்கக்கூடியது எங்களோட கண் முன்னாலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அவிட்ட பஞ்சமி என்பது உண்மையாக ஒரு அவிட்டம் நல்லது, தவிட்டுப்பானையும் பொன்னெண்டுவார்கள். ஆனால் இதிலே அவிட்ட பஞ்சமி என்பதற்கு சரியான அந்த புராணங்கள் இதிகாசங்கள் எத்தனையோ கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த கருட புராணத்திலே இதை பற்றிய ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு இறப்பும் ஒவ்வொரு ஜனனத்தையும் பற்றி வடிவாக சொல்லியிருக்கார்கள். இதை பற்றி சொல்லணும்ன்றா அதற்கு ஒரு நாள் எடுத்து நிச்சயமாக உங்களோட கேள்விக்கு நல்ல ஒரு பதிலை தரலாம். அப்படி ஒரு விடயம் இருக்கின்றது, நிச்சயம் இருக்கிறது, அதில் மாற்றமில்லை. இப்ப பஞ்சமி என்ற விடயம் நீங்கள் குறிப்பிட்டபடியால் அதற்குரிய பிராயச்சித்தங்களாக ஒரு அர்ச்சகராக நீங்கள் எதனை முன்மொழிவீர்கள்? என்ன செய்தால் நல்லது? சிலாக்களுக்கு அதை செய்வதற்கு வசதி இருக்கிறது, சிலாக்களுக்கு அதை செய்ய வேணும் என்ற எண்ணம் இருக்கும், வசதி இல்லை. எமது சமயத்திலே எதையும் செய்யலாம். ஆனால் அதுக்காண்டி ஒரு பெரிய பரிகாரம் செய்யணும் இல்லை. சிலர் இந்த கோயிலில் உள்ள இதில் ஒரு இந்த பசுமாடுகளுக்கு அதுக்குரிய இதை செய்து இல்லை ஒரு மாடு தான் இல்லாட்டி மாடு வளர்ப்பவருக்கு கொஞ்சம் உதவியை செய்து அதில் ஒரு முட்டை தாவிடோ அல்லது ஏதோ அல்லது அகத்திக்கீரை எங்களை இதுலேயே அந்த அகத்திக்கீரையை கொடுக்க சொல்லி இருக்கிறது. அப்போ அந்த அகத்திக்கீரையை கொடுத்தோம்னா நிச்சயம் அந்த தாக்கங்கள் குறைந்து அந்த இறந்த ஆத்மா சரியான நிலைக்கு சென்று அவர்களை கரைச்சல் படுத்தாது நல்லபடியாக அந்த இனி இருக்கும் சமுதாயம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழலாம் என்பது திண்ணம். இறப்புக்கு பின்னர் சிவபுராணத்திலும் வருகின்றது பேயாய் கணங்களாய் என்று. அந்த பேய் என்றது உண்மையா? நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அப்படியான ஒரு உணர்வுகள் கண்ணால காணாட்டியும் அதுக்குரிய வைப்ரேஷன்ஸ் அப்படி ஏதாவது நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? இப்போ உண்மையாக இவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார், நானும் இவற்றை இதை பார்த்துருந்தேன். உலகம் முத்தா நாங்கள் ஒரு மாயைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாயையிலே ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள். இப்போ அதாவது ஒரு ஆள் பேய் இருக்கின்றார்கள், ஒரு ஆள் பேய் இல்லை என்றார்கள். ஆனால் மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். நாங்கள் அந்த மனதை சரியான முறையிலே நிலைப்படுத்தினோம் என்றால் அந்த இதிலிருந்து அங்கே நீங்கி நாங்கள் நல்ல ஒரு நிலைக்கு செல்லலாம் என்பது உண்மையாக அதிலே ஒரு நியதி இருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்பதும் திண்ணம். அந்த காலத்தில் இப்போ உதாரணமாக எங்களுடைய அயலில் உள்ள இடத்தை பார்ப்போம், ஆசைப்பிள்ளை ஏற்றத்தடியில் இந்த மனதில் நிறுத்ததை இவர் சொல்லுகிறார். உண்மையாக அந்த ஆசைப்பிள்ளை ஏற்றத்திலிருந்து நான் சொல்வதற்கு இருந்து நான் மிரிசிவில் அந்த முதாளக்குளம் என்று சொல்லுகிறார் அந்த ஆஸ்பத்திரி மட்டும் ஒரு மரணங்கள் நெடுகளும் நிகழ்வது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இது நடக்கும். அப்புறம் அந்த மரம் ஒன்று இருந்தது, அதிலே ஒரு முனி ஒன்று அதிலே இருந்தும் அது மட்டும் செல்வதாகவும் பழைய காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். சாவச்சியிலிருந்து அந்த ரோட்டாலும் வேற இதிலும் இந்த இதிலும் செல்வதாக சொல்லியிருக்காங்க. சிலர் கண்ணால் கண்டதென்றும் சொல்லியிருக்காங்க, அது உண்மை. ஆனால் அந்த மரத்திலே ஒரு இரும்பு ஒன்று இந்த வாகனம் என்ற கண் நேராக கண்டது ஒரு கொழும்பிலிருந்து வந்த வாகனம் அடிபட்டு அந்த பவர் அந்த மரத்துக்குள்ள பிச்சு அங்கால வந்துட்டு அதற்கு பிறகு அதன் தாக்கம் அதிலே குறைந்து விட்டது. இது உண்மை. அதே போல அதில் ஆசைப்பிள்ளையத்தின் பெரிய மரங்களும் தெறிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அதில் அது சில தாக்கங்கள் குறையப்பட்டிருக்கிறது. என்னுடைய அவதானத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த இடத்துல ஐயா குறுக்கிட்ட நினைச்சுக்கொள்ளுங்க, அந்த இடத்துல எந்த நேரமும் ஏதாவது வாகனம் பழுதாகி நிற்கும். கிட்டத்தட்ட சும்மா நின்ற ஒரு ஆளை ஒரு வாகனம் அடித்து அவர் அதிலே அறிந்திருப்பீர்கள். அப்போ நான் யோசிக்கிறது, சும்மா நின்ற ஒரு ஆளுக்கு ஐயா ஒரு வாகனம் பிரேக் போடுது, இன்னொரு வாகனம் பின்னால் அடிக்குது. இப்போ எங்களுடைய விஞ்ஞானத்தை மீறி ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் அதில் இருக்கு. ஆனால் உதய் இன்னொருவரும் என்னிடம் கேட்டார், ஐயா இந்த ரயிலில் தொடர்ந்து எங்களோட மிரிசியிலுக்கும் இந்த எழுதுமட்டாளுக்கு முடியல எத்தனையோ ஜீவராசிகள் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன செலவோ சொல்லுங்கோ, அதுக்குரிய பரிகாரத்தை செய்வோம். ஒரு அன்பர் அதை இட்ட அன்பர் கேட்டார். நான் சொன்னேன் செய்யலாம் என்று போட்டால் அப்படியே நாங்கள் விட்டோம். உதாரணத்துக்கு வேறு இப்போ ஒரு கேட்ட கேள்விக்கு இப்போ நாங்கள் இந்த முல்லைத்தீவிலே உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஜீவராசிகள் இறக்க பெற்றது. 1,40,000 பேர் அதில் இறந்து என்று சொல்லுகிறார்கள். உண்மையாக அந்த ஜீவராசிகள் இறக்கும் போது அதிலே எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிற நல்லவர்கள் கெட்டவர்கள் அதை விட மோசமானவர்கள் அன்பானவர்கள் பண்பானவர்கள் எல்லாரும் இறந்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஜீவராசிகளின் ஒரு தாக்கம்தான்
எமது இது நாட்டுக்கு இப்படியான ஒரு பெரிய ஒரு கேடு வந்திருக்கிறது. இன்னும் அதுக்கான நான் ஒரு வருடம் விரட்டவில்லை. நாங்கள் செய்தது இன்னும் அனுபவிக்க இருக்கிறது. 2030 இதை விட மோசமான நிலை ஏற்படும். இதே போல இவர் கேட்டதை போல நான் 2000 ஆண்டு இதுகளை பற்றி வேறு ஒரு அந்த நேரம் இவ்வளோ வசதிகள் யூடியூப்கள் ஒன்றுமில்லை. எமது வருடப்பிறப்புலண்டு இப்படி ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருந்தேன். இது இப்படி நடக்கும், இந்த சுனாமி வரும், மற்ற கிருமி தொற்றுன்னு தான் சொன்னேன். அப்போ அதுக்கு பிறகு என்னை கிருமி என்று தான் சிலர் சொன்னார்கள் வேறு. ஆனால் அதுக்கு பிறகு தான் இந்த கொரோனா நோய் வந்து நாங்கள் பெரிய கஷ்டப்பட்ட நாங்கள். இந்த விடயங்கள் இப்படி இருக்கு ஐயா. இன்னும் ஒரு நம்பிக்கை எங்களுடைய மக்களிடத்தே இருக்கிறது. இப்போ நான் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முயற்சியின் பலனாக நான் வெற்றி பெறுகிறேன், நல்ல தோல்வி அடைகிறேன். இதற்கு அப்பால் ஒரு சிலர் மற்றவர்களுடைய மீது கொண்ட வஞ்சம் அல்லது பொறாமை காரணமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக செய்வினை சூனியம் இந்த பேபிசாஸ் என்று திரிகினம். இதை நம்பி அந்த பாதிக்கப்பட்டவர்களும் அலைகிறார்கள். அதுதான் மிக கொடுமை. செய்கிறவர்களை விட பாதிக்கப்பட்டவர்களும் இதை கோயிலாக அல்லது கோடிக்கணக்காக இந்த மாந்திரிகர்கள் கோயிலுக்கு போனால் பிரியோசனம், இந்த மாந்திரிகர்கள் பேய்க்காரர் என்று திரிகினம். நீங்கள் எனக்கு தெரிந்து ஒரு அனுபவமான ஒரு குருக்கள் இந்த விடயம் பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். உண்மையாக இவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நாங்கள் என்ன செய்தோமோ அதற்கு அந்த வினை என்பது சொல்லப்படுகிறது. நிச்சயம் எனக்கும் இருக்கிறது, யாருக்கும் இருக்கிறது. அதை நாங்கள் அந்த இறப்பிலே தான் அதை பார்க்கலாம். ஒருவற்ற இறப்பிலே நாங்கள் என்ன செய்தோம் என்றதை கருத்திலே எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு நாங்கள் இவர் கேட்ட கேள்வி இந்த செய்வின் என்றது. உண்மையாக நான் எனது இந்த 12 வயசிலிருந்து இந்த நான் என்னை பெரிய பிரதிபடுத்த விரும்பவில்லை. உண்மையாக 12 வயதிலிருந்து இதை சொல்லி கொண்டு வருகிறேன். எனக்கு தெரிந்த மனதில் என்ன வருதை சொல்லுறேன். ஆனால் நான் என்னிடம் வார ஒருவருக்கும் இந்த பேபிசா செய்வினையை நம்பாதை என்று தான் சொல்கிறது. நீ செய்ததுக்கு நீ அனுபவிப்ப, நீ நல்லதை செய், நாங்கள் நல்லதாக வாழலாம். ஆனால் அப்படி ஒரு நீ செய்யணுமெண்டா ஒரு காலையில் ஒரு கல்யாணம் முடிக்காத பிள்ளைக்கு இல்லை அதை விட மோசமான குடும்பத்துக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கலாம். அல்ல அதை விட பின்தங்கி நாங்களுக்கு எத்தனை உதவி செய்தால் எமது தோசை நீங்கி நாங்கள் நல்லபடி வாழலாம் என்பதுதான் எனது ஒரு மெய் வழிபாட்டிலே எனக்கு அது எந்த ஆற்றலுக்கு அதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நான் சாதாரணமாக உரையாடிய வேளையிலே 3 வினைகள், அதாவது நாங்கள் செய்கின்றது ஏற்கனவே வரும்போது கொண்டு வந்தது அந்த அப்படியாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த விடயங்கள் பற்றியும் உண்மையாக இவர் கேட்கும்போது நான் மனதிலே என்ன வருகிறதோ அதைத்தான் நான் பேசுவது வழக்கம். நாங்கள் இந்த பிறப்பிலே எமது ஜென்ம வினை, நாங்கள் என்ன செய்தோமோ அதற்கு பூர்வீக வினை, மற்றது எமது அதாவது மூதாதையர் செய்த எமது சந்ததி செய்த வினை. சிலவுல 3ம் சேர்ந்துதான் சில ஆக்களை போட்டு உழுப்புது. எத்தனையோ விதமாக அவர்கள் என்ன பரிகாரம் செய்தும் நாங்கள் உள்ள மாதிரி தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு நெல் விளைக்கிறோம், ஒரு ஆள் ஒன்றுமே செய்யாமல் அவனுக்கு விளையுது, நல்ல அடி நல்ல பொலியுது. நாங்கள் இவ்வளோத்தை செய்தும் வரையில்லை. ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அப்போ நாங்கள் செய்தது தக்கனவோ அதை அனுபவித்தே தான் தீர வேண்டும். உண்மை. இப்போ சில மற்ற இவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். உதாரணத்துக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே நேரத்தில் தான் நான் இந்த ஒரே நேரம் என்றதை மன்னித்து கொள்ளவும், இந்த கரு உருவாகி அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறது. இந்த எழுத்து, அதாவது அந்த ஆரம்ப எழுத்து, அதாவது வந்து அவர்களை ஏடு தொடக்குவதுன்னு சொல்லுவோம். அந்த ஏடு தொடக்குவதிலே அந்த பிள்ளை என்ன மாதிரி அதை இருந்து அதை செய்கிறதோ அதுக்கு தக்கனவா அந்த பிள்ளையின் வளர்ச்சியை நாங்கள் காணலாம். அதே போல் நாங்கள் என்னத்தை நினைத்து அந்த பிள்ளையை படிப்பித்தோமோ நிச்சயம் ஒருவற்ற கருதுகோள் இருக்கு, நான் டாக்டர் ஆகணும்னு. ஆனால் சில அவர் டாக்டர் ஆகாது. இன்னொரு பிள்ளை ஒன்றுமே படிக்காத பிள்ளை, ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாத பிள்ளை டாக்டராக வந்திருக்கும். அப்போ இதை வைத்து உண்மையாக அவர்கள் செய்ததை வைத்து நிச்சயம் அதுக்கு தக்கனவா அந்த பிள்ளையின் வளர்ச்சி வரும் என்பதுதான் எனது ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் அதை சார்ந்த கேள்வி நீங்கள் கேட்கின்றேன். பெற்றோர்கள் செய்வது பிள்ளைகளுக்கு செல்லுமா? நிச்சயம் இருக்கிறோம். அப்படியா? பெற்றோர்கள் செய்வது நல்லதை செய்தால் அதிலே நாங்கள் நல்லதாக தப்பித்து கொள்ளலாம். ஆனால் சில கூடாதலை செய்தோம்னா நிச்சயம் நாங்கள் அதிலே அனுபவிக்க வேண்டித்தான் வரும். நிச்சயம் இதை பார்க்குறாக்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும். ஐயாவுடைய வார்த்தையால் நீங்கள் செய்தால் பிள்ளைகளுக்கு வரும் என்று ஐயா சொல்கிறார். இந்த சில நோய்களின் தாக்கம் எங்களுடைய நாட்டில் தீவிரமாக இருக்குது. இப்போ முதல் ஆரம்பத்தில் ஒரு 60-70 வயதில் வந்த புற்றுநோய் எல்லாம் சிறுவர்களிடத்தே வந்திருக்குது. இதை தவிர வித்தியாசமான நோய்கள் ஐயா, சிறுநீரக நோய்கள்,
ஆன்மீக ரீதியாக நீங்கள் இதை எப்படி பார்க்க உண்மையாக இவர் நேற்றும் இதில் எமது ஆலயத்தில் ஒரு பெரிய ஜாகம் நடைபெற்றது. எமது கஜேணி விநாயகர் ஆலயத்திலே ஒரு சின்ன பிள்ளை வந்தால் தாங்கள் கொழும்புக்கு போகணுமெண்டு என்னென்று கேட்டால் கிட்னியில் சுருக்கமாம். அப்போ என்ன கேட்டார், நான் போகவா விடவான். நான் சொன்னேன், என்னை விட அவர்கள் படித்தது நீ இருக்கா சென்று காட்டு, என்றாலும் கடவுளுக்கு மேலால் அப்பாற்பட்ட சக்தி நீ ஊண்டி பிடிப்பாண்டா இதிலே நீ தப்பலாம் என்றதை சொன்னேன். இனி அவர்களின் கையில் தான் அது இருக்கிறது. இவர் இப்போ கேட்ட கேள்வி என்ன பிள்ளைகளுக்கு சேர்ந்த உண்மையாக எல்லாருக்கும் இப்போ வருத்தம், எனக்கு தான் எல்லாருக்கும் வருத்தம். நாங்கள் பழைய நடைமுறையை கைவிட்டு விட்டோம். முந்தைய ஒரு குழந்தை பிறந்தால் நாங்கள் அந்த பொட்டு வைப்பது கூடியே அந்த அதுக்கண்டு சிரட்டை எடுத்து அதிலே அந்த காய்ச்சி கரப்பு போட்டுவோம். இப்போ கடையில் போய் தான் பண்ணுறோம். பிள்ளைய தடுக்கண்டு இருக்கிற அந்த பிள்ளைன்ற வளர்ச்சிக்கு அந்த தடுக்கு கூடியே இப்போ நாங்கள் பிள்ளைய எண்ணெயை பூசி தடுக்கில் காலமாக வெளில வைக்கிறீர்கள், எல்லாரும் வேலை வீசி. அப்போ அதை நாங்கள் பழைய நடைமுறையில் எவ்வளோத்தை விட்டுட்டு வந்தோமோ அதுக்கு தக்கனமாக அனுபவிக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த அருகம்புல் இருக்கிறது, சாணகம் இருக்கிறது. இதை வெள்ளக்காரர் ஆராய்ந்து பார்த்துருக்கிறார்கள். இந்த சாணகமேன் இதுக்கு மேலே அருகம்புல்லை குத்துறார்கள், இது என்னண்டு. அப்போ அதுக்கு பிறகுதான் இந்த அருகம்புல்லிலே 47 வகையான மூலிகை இருக்குண்டு, ஜூஸ் இருக்குண்டு, அதை இப்போ நாங்கள் குடிக்கிறோம். இந்த அருகம்புல்லை நாங்கள் குடித்து வந்தோம்னா ஓரளவான வருத்தங்களை இது செய்யலாம். அதே போல் இதில் அத்தி இருக்கிறது. அத்தியும் இந்த கேன்சர் புற்றுநோய்களை குணப்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி எத்தனை பேருக்கு அதில் குணம் வந்திருக்கிறது. இயற்கையை விட்டு கூடின விதம் இயற்கையை விட்டு நாங்கள் எங்கேயோ போய்விட்டோம், எல்லாம் நவீன யுகத்துக்கு போய்விட்டோம். உதாரணத்துக்கு எல்லாரும் பிறப்பில் நல்லதாகத்தான் இருந்தோம். ஆனால் எமது கோணங்கள் ஒவ்வொரு அதாவது இந்த ஒவ்வொரு ஜென்மங்கள் ஒவ்வொரு எங்களோட தியானங்கள் ஒவ்வொன்றை பற்றி தியானிப்பதும் நாங்கள் ஒருவரும் எல்லோரும் நல்லா இருப்பது என்று யாரும் நினைப்பது கிடையாது. அந்த நாங்கள் எல்லாரும் நல்லா இருப்போம்னு நிச்சயம்ட்டா நிச்சயம் அதில் எங்களுக்கு பூர்ண வெற்றி இருக்கிறது. ஆனால் இந்த இவர் கேட்ட கேள்வியில் இதில் எங்களோட இலங்கை திருநாடு உண்மையாக உலக நாட்டிலே எமது வளத்தை போல ஒரு நாடு இலங்கையில் ஒரு உலகத்திலே இல்லை. அப்போ இங்கே இருக்க வாழ்கிற மக்கள் உண்மையாக இந்தியாவை விட நாங்கள் ஒரு பெரிய கோடி புண்ணியம் செய்தார்கள். எமது மண் வளம் இருக்குது, நீர் வளம் இருக்குது, எல்லா வளமும் இருக்கிறது எங்களிடம். ஆனால் நாங்கள் இதை பயன்படுத்துகிறே இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமையும் இருக்கிறது. அப்படி என்ன இவருக்கு ஏதோ தட்டி போட்டு ஒருவர் நல்லதை செய்ய வலிக்கிட்டா தட்டி. உங்களுக்கும் தெரியும், முதலிலே எமது துரையப்பா விளையாட்டரங்கிலே அந்த அதிலே ஒரு ஹெலிகாப்டர்லேயே முதல் பறந்து நான் சிறு பிள்ளைய 12 வயசு இருக்கும்போது ஒருவர் ஹெலிகாப்டர்லேயே பறந்து காட்டினவர். கோமாளி என்று சொல்லி அதை அப்படித்தான் இது என்னென்று சாத்தியம் உண்டு தான் அதை சொன்னார்கள். இப்போ வேறு ஆகலாம் இத்தனை விதத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நேற்றும் ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன். நீங்களும் அதாவது இந்த தோமஸ் அல்லது இந்த பல்பை கண்டுபிடித்தவர் ஒரு இதை கண்டுபிடித்தா அதை பற்றியும் அவர் பள்ளிக்கம் போக நீ என்ன அப்படியே உனக்கு அவரை கலைச்சி விட்டுட்டீங்க. பிறகு இன்றைக்கு உலகத்தில் அவர் தான் பெரிய ஒரு ஆளான இதுக்கு நாங்கள் இந்த எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அந்த ஒளிய தாரத்துக்குரிய மூல காரணமாக இருக்கிற அவர். அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கு நாங்கள் யாரையும் முன்னுக்கு விடுறே இல்லை. அப்படி இல்லாட்டி அதை கொண்டன் பண்ணி போடுவோம். ஏனென்று எங்கும் தான் அந்த நாங்கள் ஒருவர் மட்டம் தட்டுவதால் தான் எங்களோட வாழ்க்கையும் அப்படியே மட்டம் தட்டி கொண்டே போய் கொண்டு இருக்கின்றோம். ஒருவருடைய வாழ்வியலில் அவருடைய இளமை காலத்தில் தெய்வீகம் சார்ந்து இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு ஒரு துறையில் இருக்கலாம். ஆனால் இடையிட்டு அவரில் தெய்வீகம் மலருது. ஆனால் எங்களுடைய மக்கள் பார்க்கினோம், இவர் முந்தி அங்கே அப்படி தெரிஞ்சவர் இப்படி தெரிஞ்சவர், இப்போ சாமியார் ஆகிட்டார் அல்ல அப்படி இப்படின்னு கதைக்கிறார்கள். என்னுடைய கேள்வி பணிவாக உங்களிடம், ஒரு தெய்வீகம்ன்றது யாரிலும் எப்போதும் மலரக்கூடியதா இல்லையா? உண்மையாக எந்த நேரத்திலும் சிறு பிள்ளையிலும் சரி பெரு பிள்ளையிலும் சரி பெரிய குற்றங்கள் கொலை செய்தவர்களும் சரி தெய்வீகம் நிச்சயம் வரும். அவர் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம். இவர் இப்போ ஒரு கேட்ட கேள்விக்கு நாங்கள் உதாரணத்துக்கு நேற்று ஒரு இந்த இதிலே ஒரு இதை பார்த்தேன். இந்த ஒரு கவிதை வாசிப்பதற்கு தூக்கு தண்டனை தீர்த்தாச்சு. அதாவது இந்த அதாவது 1948ஆம் ஆண்டிலே தீர்த்தாச்சு. அப்போ அவர் கவி பாடினார். அப்போ அவரை கூட்டிக் கொண்டு அந்த கயிறு தூக்குறவர் எல்லாரும் ரெடியாக நிற்கணும். நின்றால் இவர் படித்ததை பார்த்து அந்த நேரம் தப்பிட்டு அப்போ அந்த தூக்கு
பின்போடப்பட்டது. அதை பின்ன அரசன் கூட்டி கொண்டு போனார். ஏன் இப்படி என்னத்துக்காண்டி நான் சொன்னதை நீங்கள் செய்யலைன்னு கேட்டால் இப்படி அவர் படிச்சு அப்போ இவர் இவ்வளோத்த படித்தவராண்டு இவரை கொண்டே நீங்கள் தூக்கில் போட போனீங்களாண்டு கேட்டு அப்புறம் அதை செய்விச்ச ஆக்களுக்கு தான் அந்த தண்டனை நடைபெறும். நாங்களும் ஒவ்வொரு ஆக்களை வச்சு வாங்குவோம். அந்த வாங்குறதால அதை எங்களுக்கு தான் திரும்ப வரும் என்பதனை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு உங்களுடைய அறிவுரை ஆன்மீக ரீதியாக ஏன் செல்ல வேண்டும் என்ற முக்கியமாக ஜெனரேஷன் செட் இப்போ பிறந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பொருள்கள் சார்ந்த ஈர்ப்பு தான் அதிகம், தெய்வீகம் ஆன்மீகம் சார்ந்து குறைவு. உண்மையிலே நீங்கள் பார்க்கலாம் குறைவு. அவர்கள் வந்தாலும் ஆனால் அவர்களுடைய நாட்டம் முழுவதும் பொருட்கள் சார்ந்து தான் இருக்கும், பொசஷன்ஸ். அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புக்குரிய அறிவுரை என்னவாக இருக்கும்? உண்மையாக எனக்கும் பேரப்பிள்ளைகள் இருக்கிறது, நானும் சென்று பார்த்துருக்கிறேன். இவர் சொன்னது போல் அதில் நாங்கள் அதுக்குள்ளால இஞ்சால வர வேண்டும். நாங்களும் எங்களுக்கு ஒரு வசதிக்காண்டி போனை கொடுத்துடுற பிள்ளைகிட்ட பிள்ளை போனோடையே இருக்கும், என்ன பிரச்சனையும் இல்லை. பிள்ளை நாங்களும் எங்கட பாடு பிள்ளை பிள்ளைய ஆஸ்பத்திரி கொண்டு போனால் நியூரோசேன்னு சொல்லுவார், அதுக்கு இப்படி பிள்ளை இது பிள்ளை எவ்வளோ கரைச்சல் பண்ணுறோம். நாங்கள் அந்த இதுக்குள்ளால சில பொருட்கள் வளர்ச்சியை கொடுக்கத்தான் வேணும், சில பொருட்கள் கொடுக்கக்கூடாது. அந்தந்த வயசுக்கு அதுக்குரியதை கொடுக்கணும். நாங்கள் அப்பால் பட்டு சில வசதி இருக்கிறதால எல்லாத்தையும் கொடுக்கறதால நாங்கள் சரியான ஒரு பின்னோக்கி போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நல்லது. இப்போ அந்த டிக்டாக் போன்ற செயலிகளை இப்போ பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடணும். அப்படியே அதை பார்க்குற பிள்ளைகள் ஹைப்பராக ஓடி திருவினோம். சில பேர் உங்கள் டைம் விபூதி போடுறதுக்கு அப்படி அந்த பிள்ளைகள் வந்திருக்கலாம். உண்மைதான். அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக உண்மையாக இவர் சொன்ன போல நான் எனக்கும் வளர்ந்த சின்ன 2 பேர பிள்ளைகள் பெரியாக்கள் இருக்கிறேன். அவர்களும் முதலே இருப்பார்கள். நான் என்னாலும் திருப்பி சொன்னால் சிட்டியான கோபமாக திருப்பி பார்ப்பார். நான் உங்களோட வயசு என்ன இதுண்டு அதால் எத்தனையோ பேர் இந்த குடும்பத்தை இழந்து அவர்களுடைய எல்லாத்தையும் இழக்கிறார்கள். அப்போ இதற்கு ஆனால் ஃபோன் வேணும், ஃபோன் நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டும். அதுக்கு மினிப்டாக அந்த இதோடு இருக்கணும்படியாக அளவு குஞ்சு போனால் அதான் அமிர்தமும் நஞ்சு தான். அந்த பிள்ளை உண்மையாக ஜென்ரேஷன் இதால் எத்தனையோ பேர் தூக்கு போட்டு செத்துருக்கிறார்கள், எத்தனையோ நடக்கக்கூடாது எல்லாம் நடந்திருக்கிறது. அதை அளவாக நீங்கள் நிச்சயமாக கவனித்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளை என்ன செய்யுது என்றது. நிச்சயமாக இந்த தீய வழியில் போகிறவர்களை பார்த்தால் அவர்கள் ஒரு வகைக்கு இப்போ நல்லா இருப்பார்கள், தீய வழியில் பிஸ்னஸுகள் செய்கிற ஆக்கள் அப்படியான ஆக்கள். அப்போ அதை பார்த்துட்டையா இப்போ உள்ள ஆக்கள் சொல்கிற பதில் எல்லாருக்கும் நல்லவனாக இருந்து என்னத்தை கண்டுன்னு சொல்கிறது. இப்போ அநேகமான அப்படியான மனிதர்களை கண்டிருப்பீர்கள். அப்போ அவர்கள் எங்களோட பக்கம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர்கள் காட்டுற உதாரணங்களும் அங்கே அவர் அதை செய்து நல்லா தானே இருக்கிறார், இதை செய்து நல்லா தானே இருக்குது. அவர்களுக்கு உங்களுடைய அனுபவம் அந்த உண்மையாக இவர் கேட்ட கேள்வி. நானும் பணம் வச்சிருக்கிறேன், இவரும் பணம் வச்சுக்க, எல்லாரும் பணம் வச்சிருக்கிறோம். இந்த பணம் எப்படி நிலைக்க போகின்றது தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எமது ஜென்ரேஷனுக்கு வருமா வராதான்றது உங்களுக்கே தெரியும். இப்போ எத்தனையோ விதமான உலகிலே எத்தனையோ வல்லரசுகள் எத்தனையோ இது நடக்கிறது. அப்போ அந்த பணம் என்பது பணத்தை வைத்து நாங்கள் ஒருவரை இட போடக்கூடாது. அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றும் இட போடக்கூடாது. அவர்களுடைய உள்ளம் மற்ற மனநிலை சரியாக இருக்க வேண்டும். சரியாக இருந்தால் நிச்சயம் நல்லா வாழலாம். உங்களுக்கு தெரியும், இந்த அமெரிக்காவிலே பெரிய கோடீஸ்வரன் என்று சொல்லுவார்கள், உலக கோடீஸ்வரன். ஒரு செகண்டுக்கு அந்த பஞ்சபூதத்துக்கே அவர்கள் எல்லாம் அவரை எம்பிட்டு என்ன மாதிரி போனே தெரியும், கருகி போச்சு. ஒரு என்னென்னு சொல்கிறது, உங்களுடைய எல்லாரும் அழைப்பார்கள் அருள் வாக்கு சித்தர். நீங்கள் குறிப்பிடுவது நடைபெறுவதாக மக்கள் நம்புகிறார்கள். அதனூடாக உங்கள்கிட்ட வரையினம். உண்மையிலேயே நான் இது ரகசியமாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் வெளிப்படையாக கூறுவீர்கள் என்று நினைத்து கேட்கின்றேன். நீங்கள் குறிப்பிடுவது இறைவன் உங்களுக்குள்ளால் அதை சொல்லிவிக்கிறாரென மக்கள் நம்புகிறார்கள். உண்மையிலே அந்த கணத்திலே எப்படி அந்த உங்களால் அது என்ன நடக்கிறது? அது தானே உண்மையாக இவர் கேட்ட கேள்வி. என்ன கேட்க வாருன்னு. ஆனால் எனக்கு எனது அப்பாவும் எமது ஊரிலே ஒரு அவருக்கு மந்திரங்கிந்திரம் ஒன்றும் தெரியாது. ஒரு சித்து மாதிரி தான் சொல்லுவார், இதை கொண்டு போ ரெண்டா அது நடக்கும். அதே போல் அப்படித்தான் நானும் எனது 12 வயசிலே எனக்கு ஒரு ஒளி கிடைக்க பெற்றது கடவுளாலே, இறைவனாலே ஒரு நவராத்திரி மூட்டம் கிடைக்கப்பெற்றது. அப்போ எமது ஊரிலே அப்பாச்சி என்று ராசகோன் அப்பாச்சி என்று ஒரு ஆள் இருந்தவா. அப்போ அவள் உடனே கோயிலுக்கு வந்து என்னது கையை பிடித்து பார்த்து விட்டுட்டு சொன்னால் அவருக்கு ஒரு வருத்தம் இல்லை. அவள் எல்லாம் மயங்கிட்டேன். அப்போ அந்த அவள் வந்து கையை பிடித்து பார்த்து சொன்னால் அவருக்கு இறைவனின் ஒரு பண்டிதர் சரவணத்துவம் அந்த நேரம் இருந்தவர். அப்போ ராசகோன் அப்பாச்சியும்
அந்த கோயிலில் அந்த நேரம் பூஜையில் வந்திருந்தவா. அப்போ அவள் வந்து உடனே கையை பிடிச்சி பார்த்தா எங்களுடைய அப்பாச்சிக்கு அந்த காலத்திலேயே கற்பம் இருக்கோ இல்லையன்றதை அவள் கையை பார்த்து சொல்லக்கூடிய வல்லமே அந்த அப்பாச்சி என்று சொல்கிறோம் நாங்கள். அப்போ அவாட்ட போய் எல்லாரும் பாலும் குடித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த உசனாக்களுக்கு தெரியும். அந்த அப்படியான அவள் கையை பிடித்து பார்த்து சொன்னோம், ஐயாவுக்கு வேறு விதமான ஒரு ஏதோ ஒரு கடவுளின் அருள் கிடைத்திருக்கண்டு. இதை நாங்கள் இந்த கடவுளின் அருள் உங்கள் எல்லோருடும் இந்த பிறப்பில் உள்ள எல்லோருடும் இருக்கிறது. நாங்கள் அதை நல்வழிப்படுத்தி நல்லதுக்கு பயன்படுத்தணும். இப்போ நான் என்னட்ட சக்தி இருக்கண்டி போட்டு ஒருவரை துன்புறுத்தக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த ஜீவராசியும் துன்புறுத்தக்கூடாது. அப்படியே நாங்கள் நல்லபடி கொண்டோம். எனக்கும் கடவுள் மார்க்ஸ் போட்டு கொண்டு இருக்கிறார். என்னை எப்போ விழுத்தோணுமோ நிச்சயம் விழுத்துவர். சில வேளை என் பிறப்பு இறப்பு என்று இருக்குது. இறப்புக்கு பிறகு தான் என்ற இதை பற்றி நாங்கள் இவர் உண்மையான நிலையில் இருந்தார். எமது இந்த ஆவி என்று இருக்கிறது, எமது ஆவி பிரியும் போது அதை உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்ல வேண்டும். ஒரு 100 பேரை வைத்து வெள்ளக்காரர் அவர்களுக்கெல்லாம் மீட்டர் பூட்டி இந்த ஆவியை அளக்க வேணும் என்று வலிக்கிட்டார்கள். அப்போ அந்த ஆவியை ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லா ஜீவனும் போகாது. அப்போ போக என்னென்ன வேகத்தில் போகுதுன்ற அளக்கு. ஆனால் எதையும் அளக்கலாம். இந்த வேக ஆவியை யாராலும் அளக்கலான்றதை நாசாவுடைய அங்கே எத்தனையோ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இயலாதண்டே சொல்லிடுறேன். அப்போ மது பிறப்பு எப்போ பிறக்கும் இதை செய்யலாம். இந்த இறப்பு என்பது இந்த நாளைக்கு இப்படி என்றதை இந்த நாளைக்கு இப்படி வருமென்று சொல்லலாம். அப்படி இத்தனை மணிக்கு இந்த மாதிரின்றதை என்ன அதை ஒருவரும் கணிக்கவும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு உலக ரீதியிலே இப்போ இந்த இன்னும் நாங்கள் இந்த மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறோம். எமது ஆயுளை கூட்டலாம் என்று ஒரு விஞ்ஞான ரீதியிலே சில மருந்துகள் வந்திருக்கிறது. அப்போ முந்தைய எங்களுடைய இது 100 வயசு 105 வயசு 110ஓடு இது சரி. இந்த ஜெனரேஷனை கூட்டி கொண்டு போக இன்னும் அழிவு தான் பெற போகிறது. எமது உலகத்துக்கு பொதுவாக உலகத்துக்கு அழிவைத்தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த ஆவியை அளந்து அவர்களால் அளக்க இல்லாதபடியால் அவர்கள் சொன்னார்கள் மெய்ஞானம் இந்த மெய்ஞானத்தின் இந்த ஆவியின் அளவை ஆறாலும் அளக்கலான்றதை வெள்ளக்காரர் அளந்து அளக்கலான்றதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக என்னுடைய மனோநிலை உணர்ந்து நான் கேட்டவுடனே ஓமண்டு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க தனியாக சொன்னதேன்னு சொல்லணும் மக்களுக்கு. வீடியோக்காக கதைக்கல ஐயா சொன்னவர் தம்பி உங்களுடைய அம்மாவுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் மனமுடைஞ்சு போயிருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை வாங்கோ, என்றாலும் உங்களோட கேள்விக்கு சந்தேகத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி நான் கேட்டது ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஓமண்டு சொன்னேன். எங்களுடைய மதிப்புக்குரிய அருள் வாக்கு சித்தர் உசன் கந்தசுவாமி கோவில் குருக்கள் ஐயா உசன் பதி கேதீஸ்வர குருக்கள் ஐயாவுக்கு இந்த தமிழ் எந்திரன் ஜூட்டித்தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த காணொலியை இதுவரைக்கும் தயாரிக்கிற உதவியக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி ஐயா. நன்றி. உண்மையாக இந்த ஆலயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பழைய காலத்திலே கஜகேணி என்று இப்போவும் அந்த கஜகேணி தான் இதில் யானைகள் அணிவகுத்து நின்று என்று சொல்லுகிறார்கள். அதுக்குரிய இந்த கேணியல் கிடங்கள் வெட்டினால் எலும்புகள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஆலயம் பழைய காலத்திலே அந்த யானை இருந்து வந்ததாக யானைப்படை இருந்ததாக சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் முந்தின காலத்திலே குதிரைப்படை யானைப்படை எல்லா படைகளும் இருந்ததில் இந்த இடம் யானைக்குரிய இடமாக சொல்லியிருக்கிறார்கள். மற்ற முந்தி காண்டி ரோடு இந்த பக்கம் தான் இருந்தது. நாங்கள் பிற ஒரு காலத்திலே தான் இந்த 1948 49 பிறகு அங்கால மூவ் பண்ணி போனது. முந்தி இங்கே இதில் மாவடியப்பா இந்த இதை சுற்றி எல்லாம் முசனாக்கள் எல்லாம் இங்கே இருந்தது. பிறகு வளர்ச்சி வந்து தான் எல்லாரும் அங்கால நாங்கள் ரோட்டை அண்டி போனது. பிறகு உண்மையான ரோட்டு அந்த கச்சா ரோட்டு அந்த இது அதைத்தான் கடைப்பிடித்து இந்த இதை முந்தி அந்த இதென்று சொல்லி பாவிச்சது. சரியா இருக்கலாம், அது கிட்ட தானே, அப்படியே இங்கே போகலாம் நேராக அந்த ரோட்டு ஆனவரவுக்கு போய் அப்படியே தட்டுவங்குடி அப்படியே ஒரு ரோடு இருந்தது. அதே போல் இதுக்கும் இந்த சுற்றாடலும் இந்த கோயிலும் எல்லா மரங்களும் எல்லா இதுவும் இருக்கிறது. மற்ற உண்மையாக என்னிடம் எத்தனையோ விதமான ஆக்கள் எத்தனையோ வருத்தகாரர் வருவர், இது குழந்தை இல்லாத ஆக்கள் வருவார்கள். ஒவ்வொரு விதமான மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் எத்தனையோ கரைச்சல் இருக்கும். இதை இப்படி செய்யண்டா அதுக்குரிய நடந்து நிச்சயம் அவர்களுக்கு அதிலே வெற்றி வருகிறது. இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் நல்லபடியாக எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று வாழவனும் என்று பிரார்த்தித்து சர்வேசா சுயினோ வந்து சமசரன் மங்களா நிவந்து. நன்றி ஐயா. ஐயாவை பற்றி இன்னும் ஒரு வசனம் சொல்லிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். உலக நன்மைக்காக யாகம் நடக்கிறது. நேற்று இங்கே நடந்தது. அதே மாதிரி உசன் கந்தசுவாமி கோவிலில் நடக்கிற யாகம் யாழ்ப்பாணத்திலேயே ஒரு மிகப்பெரிய யாகம். வேறு இடங்கள்லேருந்து உலகத்தில் மிகப்பெரிய யாகம் என்னென்னு சொன்னால் வேறு இடங்கள்லேருந்து பஸ்ஸில் எல்லாம் பாரவே அந்த யாகத்தை
கருவியாக நின்று செய்து வைக்கிறது ஐயா தான். வெளிநாடுகளில் எல்லாம் போய் காசுகள் சேர்த்து வந்து நிறைய அன்பர்கள் கொடுப்பார்கள். இதை பார்க்குறாக்களும் தொடர்போடு நீங்களும் அதில் பங்கு பெறலாம். ஏனென்று சொன்னால் அது ஒரு உலக நன்மைக்காக செய்யப்படுற ஒரு யாகம். உங்களுக்கு தெரியும், கோபால்ட் நச்சுவாயு கசிவில் அந்த யாகம் நடந்த இடம் மாத்திரம் கவர் பண்ணி மிச்ச இடமெல்லாம் அந்த நச்சுவாயு பரவினது. யாகத்துக்கு நிறைய பவர் இருக்குது. இந்த முறையும் இந்த யாகம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். சிவராத்திரி வந்து அங்கால வார ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். சிவராத்திரி முதல் வரும், அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை, சிவராத்திரிக்கு பிறகு நீங்களும் பங்கு பெற்றலாம். திரும்பி பார்ப்பவரும் பார்க்க. இதை பார்க்கணும் என்றாலும் கோயிலுக்கு வராட்டி நீங்கள் உங்களோட வீட்டிலிருந்தும் நேரலையாகவும் இவருடைய அலைவரிசையில் நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை தெரிவித்துப்படுத்திக் கொள்ளுகின்றேன். அருமையான கருத்துக்களை ஐயா கூறியிருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள், இந்த காலத்தில் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காமல் கருத்தாக பதிவிடுங்க. முருக பக்தர்கள், இந்த ஆன்மீக ரீதியாக பயணிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து இந்த விஷயங்களை உலகமெல்லாம் பரப்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். கிரேட். உங்களுக்கு இப்போ நான் கும்பிடலாமா? அது எல்லாம் தெரியல, பிரச்சனை இல்லை. நல்ல